அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் பெரிய டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ரிப்டு ரூஃப் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ரூஃபுக்கு ரெண்டு பக்கமும் இந்த ரப்பர் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரியரில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டர்பி ஆண்டனா, இந்த ஸ்டிக் ஆண்டனா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டில் உங்களுக்கு இந்த டிஃபாகர் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்துடுது. அண்ட் ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த கனெக்டட் டெயில் லைட்ஸு, எல்இடி இந்த மாதிரியான எந்த ஃபஸ்ஸும் கிடையாது. ரியர் டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியான பேரல்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. 3 பேரல் இருக்குது. அண்ட் அது கீழே உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் சென்டரில் இந்த குரோம் பீஸ்லேயே உங்களுக்கு லீனியா அப்படிங்கிற கார்னுடைய நேம் பேட்சிங் வந்துடுது. அண்ட் ஃபியட்னுடைய பேட்ச், இந்த பக்கம் மல்டிஜெட் அப்படிங்கிற இன்ஜினுடைய பேட்சிங். ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன்லாம் வரல. இந்த கேமரா அப்படிங்கிறது ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கிங் அசிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரியர் பம்பருக்கு கீழ் போர்ஷனை வந்து ஒரு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி. ஸோ அது வந்து இந்த கார்னுடைய விஷுவல் பல்கை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த டிசைன் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர்ஸ் அண்ட் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ரப்பர் பேஸ்டு ஸ்ட்ரிப் அப்படின்னு.